Hello all, this is Michael. ஸோ இன்றைக்கான வீடியோவில் டீப் டெக் எக்கோசிஸ்டத்தில் ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஃபண்டிங் இஷ்யூ கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து லாஸ்ட் இயர் நம்மளோட கவர்மெண்ட் வந்து 1 lakh crore வந்து டீப் டெக் ஃபோக்கஸ் பண்ணி ஸோ RDI ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் ஃபண்ட் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு லெவலில் ஃபண்டிங் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2192 கோடி வந்து ஃபண்டிங் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த 2192 கோடி பார்த்திங்க அப்படின்னா அதில் 62% பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1377 கோடி 15 கம்பெனிக்கு போயிருக்கு. அந்த 15 கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் அந்த RTI ஃபண்டுக்கு கீழே வந்து ஒரு 12 இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டில் உள்ள அந்த 12 பேர் தான் ஸோ எந்தெந்த கம்பெனிக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த 15 கம்பெனிஸ் இதில் இந்த 15 கம்பெனிஸ் நான் சொன்ன கம்பெனிஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து லைக் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டிஸில் ஒரு 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேருக்கு கூட லிங்க்கில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 62% வந்து ஃபண்டிங் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 2192 கோடி. ஸோ இதுதான் ஒரு இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்காகவே இருக்குது இந்த விசி எக்கோசிஸ்டத்தில். ஸோ இப்போதைக்கு வந்து அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நாம் வந்து ஸோ அது எப்படி போச்சு, லைக் ஸோ அவங்க எப்படிலாம் அதில் என்னென்ன கான்ஃப்ளிக்ட் வந்தது, தென் அந்த கான்ஃப்ளிக்ட் அவங்க எப்படி லைக் தென் வந்து கவர்மெண்ட் சைடுலேருந்து என்ன ஆன்சர் பண்ணாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு போய் சேரலை, லைக் நிறையா ஃபவுண்டர் வந்து இது அப்ளை பண்ணலை. ஸோ இப்படின்ற மாதிரி நிறையா இஷ்யூஸ் இருக்குது. தென் வந்து இந்த இதில் விசியாக ஒரு ஃபண்ட் மேனேஜராக அவங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, அடுத்து வரப்போகிற அப்கமிங் வந்து பைராக் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இதை எப்படி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அதில் பார்க்கலாம். ஸோ இதில் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இதில் நான் நிறையா ஆட் பண்ணுவேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆர் ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர் ஆர் ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டத்தில் ஃபண்ட்ரைசிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு ஐடியாவிலேருந்து ஒரு ஸ்டார்ட் அப் லைக் எப்படி ஒரு ஐடியா வேலிடேட் பண்ணுறது, ஸோ தென் வந்து ஒரு கோ டு மார்க்கெட் எப்படி, லைக் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, எப்படி விசிஸ் வந்து ஸ்டார்ட் அப் எவாலுவேட் பண்ணுவாங்க, எப்படி பிச் டெக் ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி ஃபினான்ஷியல் மாடல் ப்ரிப்பேர் பண்ணுறது, டேர்ம் ஷீட்னா என்ன, டியூ டிலிஜென்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, எப்படி கம்ப்ளைண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஐபி எப்படி, ஓனர்ஷிப் எப்படி, ஸோ இன்வெஸ்டரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும், ஸோ எப்படி இன்வெஸ்டர் ரீச் அவுட் பண்ணி ஸ்டோரி டெல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் ஸ்கூல்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபண்ட்ரைசிங் கோஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி 2 கோஹார்ட்டுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த அப்கமிங் கோஹார்ட்டில் நீங்கள் யாராவது என்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஸோ கீழே லிங்க் இருக்கும், லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபவுண்டராக இருந்தீங்கன்னா ஃபவுண்டர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள கரிக்குலம் இருக்கும், அதிலே அப்ளை நோவு கொடுத்து ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். தென் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லிங்க் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட கரிக்குலம் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 months ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் 3 months இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் நம்மளோட கோஹார்ட்டில் இருக்க ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கூடவே அவங்க 3 months வந்து ஃபவுண்டர்ஸ் ஆஃபீஸ் ரோலில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒரு விசி எக்கோசிஸ்டத்துக்குள்ளே ஈஸியாக என்ட்ரு ஆகிறதுக்கு இது ஒரு கரியர் பார்த்தா இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படின்னா எவ்ரி வீக்கெண்ட் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். தென் வந்து வீக் டேஸில் என் கூட 1-on-1 கனெக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி 3 months ப்ரோக்ராம் இருக்கும். இப்போ இன்ட்ரெஸ்டட்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீப் டெக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக நம்ம பார்க்குற ஒரு கன்சியூமர் ஆப்போ இல்லை காமர்ஸோ இல்லை ஒரு D2C பிராண்டோ இது ரெண்டுக்கும் அப்படியே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கன்சியூமர் டெக்கோ ஒரு D2C பிராண்டோ இல்லை ஒரு காமர்ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்தில் லான்ச் பண்ணிடலாம். ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஃபண்டிங் நீங்கள் போயிட்டு ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியாக ஒரு 3 years நோக்கி நீங்கள் போக ஆரம்பிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 5 yearsல இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா எக்ஸிட் ஆயிடலாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு 6 monthsக்கு அப்புறம் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் லான்ச் பண்ணி ஒரு 6 monthலேயே வந்து ரெவன்யூ வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கன்சியூமர் ஆப் பில்ட் பண்ணுறது வந்து கன்சியூமர் டெக்கை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் ரொம்ப பெருசு இல்லை, அதனால் கன்சியூமர் பிஸ்னஸ் பண்ணால் டிஸ்ட்ரிபியூஷன் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் ஜஸ்ட் ஆட் ரன் பண்ணாலே. ஸோ அதுவே இப்போ டீப் டெக் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்போ செமிகண்டக்டர் எடுத்துப்போம், ஸ்பேஸ் டெக் எடுத்துப்போம், அப்புறம் ரோபோட்டிக்ஸ் எடுத்துப்போம், லைக் ஹார்ட்வேர் ஃபோக்கஸ் பண்ணுறது எடுத்துப்போம், இப்போ டிஃபென்ஸ் டெக் எடுத்துக்கும். ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லேப்லேயே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 8 years வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அந்த 5 yearsக்கு பார்த்தீங்கன்னா அந்த 5 years லேபில் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரெவன்யூன்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும். அதுவரையும் அவங்களுக்கு எந்த ரெவன்யூமே இருக்காது. ஸோ அவங்க ஃபுல்லாக கேஷை வந்து பர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நம்மளோட இந்த விசி எக்கோசிஸ்டத்தில் இந்த மாதிரி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க.
ஏன் அப்படின்னா காசை போட்டுட்டு ஒரு 7 வருஷத்துலேருந்து 10 வருஷம் சும்மாவே இருக்கணும். அப்போ இங்கே ஒரு கேபிட்டல் தேவைப்படுது, ஒரு பேஷண்ட் கேபிட்டல் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தேவைப்படுது. ஸோ எக்ஸாம்பிள் காசை இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர் வந்து எப்போ ரெவன்யூ வரும்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் மீட்டிங்லேயும் சண்டை போட்டு கேட்டுட்டு இருக்காம ஸோ 7 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். ஃபுல் ப்ராடக்ட் டெவலப் பண்ணி அந்த என்டையர் ப்ராடக்ட்டை ஃபுல்லாக டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ணி ஸோ அதை லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுக்கான ட்ராக்ஷனே வரும். அப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த விசிஸ்க்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பிக்கஸ்ட் சேலஞ்சிங்காகவே இருக்குது. அப்போது இதில் வந்து கவர்மெண்ட் வந்து இதை ஃபேஸ் பண்ணுறதுக்காண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh crore வந்து RDI ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணுறாங்க லாஸ்ட் இயர். ஸோ இது விசிக்கு எப்படி ஒரு பெரிய லுக்கரேட்டிவ் ஸ்பேஸ் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபஸ்ட் லெவலில் அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு லேபில் R&Dயில் போகிறதுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக எங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன் இன்வெஸ்டர்ஸ் பெர்ஸ்பெக்டில் அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். எதனாலனா ஸோ ஒரு இயர்லி ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ணுறதுக்கோ அந்த கேபிட்டலை வச்சு ஸோ அதில் யாராவது கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்மையிலே ப்ராடக்ட் மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கா, ஸோ அந்த ஃபவுண்டருக்கால இந்த இவ்வளோ பெரிய கம்பெனியை பில்ட் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் க்ரோத் ஸ்டேஜில் ஃபண்டிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த ஐடியா ஸ்டேஜில் அந்த ப்ரீ ரெவன்யூ ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ அதனால சரி கவர்மெண்ட்டே 1 lakh crore அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம இருந்தோம். ஸோ ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் அலோகேஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்சியில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் அந்த 22 நான் சொல்லியிருந்தேன் 22 கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதில் அப்ரூவ் ஆன கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 22 கம்பெனிஸ்க்கு ஃபஸ்ட்டு ட்ரான்ச்சியாக ஃபஸ்ட்டு அலோகேஷன் ரவுண்டில் வந்து 2192 கோடி கொடுக்குறாங்க. அதில் 15 கம்பெனி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டியை லீட் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டியில் ஒரு 12 பேர் அப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த 12 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி மார்க்யூ விசி ஃபர்ம்ஸாக இருக்கும். ஸோ பெரிய விசி ஃபர்ம்ஸ் நீங்கள் டே டு டே நேமில் கேள்விப்படுற விசி ஃபர்மில் அங்கே ஃபண்ட் மேனேஜராக இருப்பாங்க, இல்லை அங்கே வந்து ஜிபியாக இருப்பாங்க, ஜென்ரல் பார்ட்னராக இருப்பாங்க. ஸோ அவங்கள கொண்டு வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டியில் அப்ரூவ் பண்ணுறப்போ ஸோ உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸில் தான் பயாஸ் வரலாம், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது அந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 15 கம்பெனிஸில் அந்த 7 பேருக்கு 15 கம்பெனிஸோட டேரக்ட் லிங்க் இருக்குது. எக்ஸாம்பிள் தேஜஸ் நெட்வொர்க், அப்புறம் ஏத்தர் எனர்ஜி, அப்புறம் அக்னிகுல் காஸ்மோஸ், அப்புறம் துருவா ஸ்பேஸ், அப்புறம் பிக் இந்தியன் செமிகண்டக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டேரக்ட் கமிட்டி இருக்குது. ஏன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே பெரிய லெவலில் ஃபண்டிங் ரைஸ் பண்ண கம்பெனிஸ்னு வச்சுப்போம். ஆல்ரெடி ஃபண்டிங் ரைஸ் பண்ண கம்பெனியாக வச்சுக்கிறதுக்குலாம் அதில் கிடையாது. ஸோ இதில் வந்து அப்ராக்ஸாக 62% 1500 கோடி பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்ஃபோலியோவில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டியில் 7 பேருக்கு வந்து இதில் லிங்க் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் நமக்கு தெரியும் ஒரு எக்ஸப்ஷனலாக ஒரு டெக்கை பில்ட் பண்ணி அவங்க வந்து மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ணி தான் லீடர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டேஸில் அவங்க பண்ண லான்ச்சாக இருந்தாலும் அவங்க எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண இது எல்லாமே இந்தியாவுக்கு ஒரு ப்ரௌட் மொமெண்டம் வந்து அவங்க தான் பில்ட் பண்ணுறாங்க. அதில் நான் வந்து எந்த பிரச்சனையுமே சொல்லலை. ஸோ அந்த கம்பெனிலாம் ஆல்ரெடி க்ரோயிங் கம்பெனிஸ் தான். ஆனால் இது வந்து இந்த 1 lakh crore ஃபண்டிங் அதுக்கு அலோகேட் பண்ணுறது அது டிப்பிக்கலாக யார்? ஸோ நமக்கு தெரியும் அது வந்து ஒரு அல்டிமேட்டாக டேக்ஸ் பேயர்ஸோட மணி. அப்போது அது வந்து பப்ளிக்கோட ஒரு காசு. ஸோ அந்த காசை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அங்கே ஒரு 12 மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களோட கம்பெனிஸ்க்கே அந்த காசு போகுது அப்படின்னா அப்போ கிரவுண்ட் லெவல்லேருந்து பில்ட் பண்ணிட்டு வரவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து உண்மையிலே டெமோக்ராட்டிக்காக இருக்கா, இல்லை ஒரு கிளப் ட்ரிவனாக இருக்கா? நீ இந்த கிளப்பில் இந்த மெம்பர் இன்வெஸ்ட்மெண்ட் கிளப்பில் இருக்க, ஸோ அது கிளப் ட்ரிவனாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ளே இது பண்ணுது. ஸோ இந்த விஷயத்தினால என்ன பிரச்சனை வந்து வருது அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே வந்து உருவாகுது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நீங்கள் 10th போர்டு எக்ஸாம் கொடுக்குறீங்க. அப்போது உங்களோட எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வழியில் உங்களோட பேரண்ட்டுக்கே உங்களோட அப்பா அம்மாவுக்கே யாரோ ஒருத்தவங்க உங்களோட பேப்பர் போகுது. அப்போ அந்த இடத்துல அவங்க ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. பட் வெளியிலேருந்து நமக்கு எப்படி தோணும், ஒருவேளை பயாஸ்டாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. ஸோ அப்போது இதே மாதிரி இந்த கம்பெனிஸ் 15 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அது ஹானஸ்ட்டாகவே இருந்தாலும் வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு எப்படி தோணும், ஒருவேளை அது பயாஸ்டாக இருக்குமோ அப்படின்ற அந்த கேள்வி இருக்கும்ல. ஸோ அந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே எல்லாருக்குமே அந்த கேள்வி வந்து வருது. ஸோ இந்த கேள்விக்கு அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஓவராலாக அந்த ஐசிஐ மெம்பர்ஸோட எல்லா கமிட்டியில் மெம்பர்ஸோட ஷேர்டு இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் நாங்கள் ஃபார்முலாக வந்து இந்த டிஸ்க்ளோஸ் பண்ணி தான் இதை நாங்கள் ஆல்ரெடி டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி எங்கள் போர்ட்ஃபோலியோ கம்பெனி டிஸ்க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ அவங்களோட ஷேர்டு இன்ட்ரெஸ்ட்டில் தான் நாங்கள் ஓட்டிங் வச்சு தான் இதுக்கு வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம். அலோகேஷன் இந்த ஃபண்டு இந்த கம்பெனிஸ்க்குலாம் அலோகேட் பண்ணோம்.
இன்னொன்று என்னென்னா பியூராக வந்து இந்த டீப் டெக்கில் வந்து டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வெறும் பேப்பர் ஐடியா லெவலில் இருக்குன்னா அது டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 1. இப்போ அதுவே ஃபுல்லி கமர்ஷியலாக ரெடி, டிப்ளாய் பண்ண ரெடி, ப்ரொடக்ஷன் போக ரெடி அப்படின்னா அது டிஆர்எல் லெவல் 9ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஆர்எல் லெவல் 3லேருந்து 4 அந்த இடத்துல இருக்கும். ஸோ எந்தெந்த கம்பெனியெல்லாம் ஒரு ப்ரோட்டோடைப் வச்சுருக்காங்களோ அந்த டிஆர்எல் லெவல் 4க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து அலோகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதில் வந்து கமெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் காமனாக யோசிச்சு பாருங்கள், இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ்லாம் பிச் பண்ண வர்றப்போ நாங்கள் அந்த கமிட்டி ரூமில் இருக்க மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸ்ன்ற ஒரு கம்பெனியில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ கம்பெனி, அந்த கம்பெனி என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. ஸோ அந்த கம்பெனி என்கிட்ட அந்த கமிட்டிக்குள்ளே 12 பேர்கிட்ட பிச் பண்ண வர்றப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் 10 நிமிஷம் வெளில போயிடுறேன், ஸோ நீங்களே டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. ஆனால் லைக் ஒரு கமிட்டின்றது ஆன் த ஸ்பாட் தான். பட் அங்கே இருக்கிற 12 மெம்பர்ஸ்க்கும் ஒரு இன்டர்னல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அவங்க பட் பியர் இன்னொருத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால அவங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கும் உங்கள் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வெளியில் போகிறதுனால அங்கே எல்லாருக்கும் மற்ற 11 பேர் இருக்காங்க. அந்த 11 பேருக்கு இது என்னோட போர்ட்ஃபோலியோ கம்பெனின்னு தெரியும். ஸோ என்னோட ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகணும். அதுக்காண்டி கூட அவங்க வந்து டிக் பண்ணலாம்ல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. தென் வந்து இப்போது அதுக்கடுத்து ஒரு இதில் நிறையா ஃப்ளாஸ் இருக்குது இந்த மாடலில் வந்து இப்படி பண்ணுறதில்ல. ஸோ அதில் ஃபஸ்ட்டு மாடல் அப்படின்னு பார்த்தோன்னா நெட்வொர்க் எஃபர்ட் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா நிறையா பேர் வந்து சொல்கிறது வந்து இந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணாங்க அதுவே எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அப்ளிகேஷனை வந்து அந்த ஃபண்ட் லோன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு 12 மெம்பர் இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி மெம்பர்ஸை போட்டுட்டு அந்த ஃபண்டை வந்து அவங்க ஓப்பன் பண்ணுறப்போ அந்த அப்ளிகேஷனே வந்து நிறைய பேருக்கு தெரியலை. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஐசி கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான தெரிஞ்ச கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனிஸ் தான் சர்க்குலேட் ஆகுது. ஸோ அந்த கம்பெனிஸ்க்கு அது சர்க்குலேட் ஆகிறல்ல, அப்போ யார் அப்ளை பண்ணுவா? ஸோ அவங்களோட கம்பெனிஸ் தான், அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற கம்பெனிஸ், அவங்க ரிலேஷன்ஷிப் இருக்கிற கம்பெனிஸ் தான் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ அந்த நெட்வொர்க் எஃபெக்ட் அந்த நெட்வொர்க்கில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடச்சிருக்கு. ஸோ வெளியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இதை வந்து நோட்டீஸ் போர்டில் கூட இது பார்க்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஆர்டிஐ அப்ளிகேஷனோட அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இது ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டத்துக்கு பெரிய லெவலில் அனௌன்ஸ்மெண்ட் அவங்க பண்ணலை. ஸோ லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு லைக் நிறைய பேர் வந்து நான் படித்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று ப்ராப்ளம் அப்படின்னா அதோட பிக்கஸ்ட்டு ப்ராப்ளம் அதாவது நெட்வொர்க் எஃபெக்ட், அதையும் அந்த ஒப்பாசிட்டி அதையும் தாண்டி ஸோ ஒரு பெரிய பிரச்சனைனா ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது யார் முதல்ல அப்ளிகேஷனை வந்து ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இது எப்படின்னா இப்போ ஒரு தேட்டரில் 200 டிக்கெட் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த 200 பேர் க்யூவில் நிற்கிறாங்கன்னா ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்போ மிச்சம் இருக்கிறவங்க இது சினிமா கிடையாதுல்ல, இது வந்து இந்தியாவோட லைக் இன்னோவேஷனை சொல்லுது. வெளியிலேருந்து பார்க்குறப்ப இந்தியாவை பார்க்குறப்ப இந்த கம்பெனிஸ் தான் அவங்க பார்ப்பாங்க. நம்மளோட கேபிட்டலுக்கு ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் ஒரு டவுன் த லைன் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட ஜிடிபியில் பெரிய லெவலில் இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு எக்கோ சிஸ்டத்தில் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வில் வந்து க்யூவில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது ஒரு பெரிய ப்ராப்ளம். இங்கே வந்து ஒரு இன்னொரு பிரச்சனை வந்துடுது என்னென்னா ஒரு ஆல்ரெடி ஒரு பெங்களூர் பேஸ்டு ஒரு ஸ்டார்ட் அப் அவங்க வந்து ஆல்ரெடி TRL 9 ஸ்டேஜ்லாம் இது பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஒரு ரோபோட்டிக்ஸ் பேஸ்ட் ஸ்டார்ட் அப், அவங்க வந்து ஃபுல்லி டிப்ளாய்டு ஒரு கமர்ஷியல் ஸ்டேஜ் அவங்க போயிட்டாங்க. ஸோ அந்த ஃபவுண்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து TRL லெவல் 9 இருக்கேன். ஸோ எனக்கு என்னோட இன்வெஸ்டர் சைடு இருந்து கூட என்னோட சர்க்கிளில் இருந்து இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு, இதில் அப்ளை பண்ணி ஃபண்டிங்கை வாங்கலாம் அப்படின்றது கூட எனக்கு தெரில. ஸோ அந்தளவுக்கு இது ரீச்சே ஆகலை அப்படின்றது இதில் வந்து அவர் சொல்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ இல்லை என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா ஸோ விசி வேர்ல்டில் ஸ்பீட் அண்ட் நெட்வொர்க் தான் அதோட பவரை வந்து உண்மையிலேயே வந்து டிட்டர்மைன் பண்ணும். உங்கள்கிட்ட நெட்வொர்க் இருக்குன்னா கேபிட்டலுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கேபிட்டல் வச்சு ஃபாஸ்ட்டாக டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ ஆனால் பப்ளிக் அது வந்து ப்ரைவேட் கேபிட்டல். ஸோ விசின்றது ப்ரைவேட் கேபிட்டல். அப்போ அது அவங்க ஃபுல் டிசிஷன் அவங்கக்கிட்ட இருக்கட்டும். அதில் நான் வந்து ஒப்பீனியன் சொல்ல மாட்டேன், எனக்கும் அது நல்லா தெரியும், நானும் அதில் தான் இருந்திருக்கேன். ஸோ ஆனால் ஒரு பப்ளிக் டேக்ஸ் பேயரோட காசை எடுத்து நீங்கள் க்யூவில் வர்றவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃப்ளாவான மாடலாக இதை வந்து நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து ஒரு உண்மையிலே இது ஹை ரிஸ்க் தான். பப்ளிக்கோட கேபிட்டல் எடுத்து நீங்கள் ஹை ரிஸ்கில் போடுறீங்க, ஓகே. இது வந்து ஹைலி இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற டெக்னாலஜி கம்பெனிஸில் நீங்கள் போடுறீங்க. அப்போ இது வந்து ஒரு மெரிட் பேசிஸில் நம்ம எவாலுவேட் பண்ணணும். ஸோ இதை வந்து ஒரு ஸ்பீட் டேட்டிங்கில் நீ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வில் தான் நான் வந்து ஸ்பீட் டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வில் உள்ளவங்களாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய ஃப்ளா. இது வந்து கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும்.
அப்போ ஒரு மெரிட் பேஸில் ரேங்கிங் பேஸில் ஒரு இந்தந்த இதில் வச்சு எல்லாருக்கும் இது பண்ணுற மாதிரி இது பண்ணணும். ஏன்னா அப்போ தான் லைக் கிரவுண்ட்லேருந்து வர்றவங்களும் நாளைக்கு நான் வந்து ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டத்தில் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபண்டிங் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சால் தான் இந்த டீப் டெக் எக்கோசிஸ்டமே வளரும். இல்லை அப்படின்னா அந்த நெட்வொர்க்கும் ஸ்பீடும் அந்த விசி ஃபார்ம்ஸ் அவங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா அப்போ அவங்கள சுற்றி இருக்கிற நெட்வொர்க் மட்டும்தான் வளரும். மற்ற ஃபவுண்டர்ஸ் ஒரு Tier 2 Tier 3 சிட்டியில் இருக்கிறவங்க வளர்றது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ இன்னொன்று எப்படின்னா யூஸ்வலாக அந்த ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்த ஆர்டிஐயோட ஃபண்ட் வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா இவங்க வந்து ஒன்று வந்து கவர்மெண்ட் கீழே உள்ள என்டிட்டிலேருந்து டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களோட ஓன் ஃபண்ட் மேனேஜரை வச்சு. இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் இருக்கும். ஸோ அதில் அந்த TNIFMC அதுக்கீழேருந்து கவர்மெண்ட்டை இன்ட்ராக்ட் பண்ணுற இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொன்று மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மெத்தடை. எக்ஸாம்பிள் அந்த ஆர்டிஐலேருந்து அந்த ரிசர்ச் டெவலப் பண்ண இனோவேஷன் ஃபண்ட் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து ஒரு செர்டைன் பை எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் உள்ள விசிகிட்ட கொடுப்பாங்க. அந்த விசிஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க எக்ஸ்ட்ராவும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட்டும் வந்து அதில் ஒரு அண்டர் ரைட்டர் ஒரு எல்பியாக இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட அந்த காசு இருந்தாப்பா நீ தான் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபண்ட் ரன் பண்ணுறேன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்கிட்ட ஒரு 500 crore கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே. அந்த ஃபண்டை நான் எடுத்து நான் எனக்கு தெரிஞ்ச எவால்வேட் பண்ணி அந்த ஸ்டார்ட் அப்ஸில் அவங்க சொல்கிற தீசிஸில் நான் அந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். இது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறேன். இதில் வந்து இதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும். அப்போ அவங்க சொல்கிற விசிஸில் தான் வந்து எப்படி சொல்கிறது அவங்க சொல்கிற விசிஸில் பண்ணாமல் ஸோ இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் விண்டோ இருக்கும். அதில் அவங்க எவால்வேட் பண்ணி இந்தந்த ஃபண்டுக்கு நம்ம கொடுப்போம். இப்போ சென்னையில் இருக்காங்களா இந்த ஃபண்டுக்கு கொடுப்போம், அவங்க சென்னையில் உள்ள எக்கோசிஸ்டம் பார்க்கட்டும், பெங்களூரில் அவங்க இருக்காங்களா இவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ராசஸில் வந்து ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்பையும் உள்ள வந்து அவங்க கொண்டு வருவாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை எங்கே இதில் ஒரு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு எமர்ஜிங்காக புதுசாக ஃபண்டு லான்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் இதில் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து INC42 ஆர் என்ட்ராக் இதில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு எப்படி பார்த்தாலும் இந்தியாவில் 2 ஃபண்டாக லான்ச் ஆகுது. ஸோ அந்த லான்ச் ஆகிற எல்லா ஃபண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஏஐ இருக்கும், இல்லைனா டீப் டெக் இருக்கும். இந்த 2 இதை அவங்க ஒன்று கிளைமேட் டெக், எனர்ஜி, ஸோ எல்லாமே இந்த டீப் டெக்கை சுற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் எல்லா ஃபண்டுமே. அப்போது புதுசாக இதில் வர்ற எல்லா ஃபண்டு மேனேஜர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டீப் டெக்கை ஃபோக்கஸ் பண்ணி வர்றாங்க, இல்லை அப்படின்னா அந்த ஏஐ எக்கோசிஸ்டமை ஃபோக்கஸ் பண்ணி வர்றாங்க. ஆனால் கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அப்ளை பண்ணுறப்போ அங்கேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னா நீங்கள் நேஷன் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. அந்த டீப் டெக் ஃபண்டு மேனேஜரை பார்த்து நீங்கள் நேஷன் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க, அதாவது ரொம்ப இயர்லி ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட எங்களால் கொடுக்க முடியாது சாரின்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. அதாவது இந்த ஃபண்டோட அப்ஜெக்டிவ் இருக்குல்ல, இன்னொரு விசிட்டை கொடுத்து இது பண்ணுறதே பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஸ்பெஷலைஸ்டாக இதுக்கான இந்த டீப் டெக் எக்கோசிஸ்டம் பில்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இதில் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த டீப் டெக்கை பற்றி தெரியும். அதுக்கும் பதிலாக அவங்க மார்க்கியூவாக இந்தியாவில் இருக்கிற பெரிய இன்வெஸ்டர்ஸ் நேம்ஸ் இருக்கும், நான் அதை சொல்ல மாட்டேன் சாரி, நீங்கள் ஜஸ்ட் மார்க்கியூ விசி ஃபார்ம்ஸ்னு போட்டிங்க அப்படின்னா தெரியும். இப்போ அந்த விசி ஃபார்ம்ஸ்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பர்டைஸ்லாம் எங்கே இருந்துச்சுன்னா இ-காமர்ஸில், கன்சியூமர் பிஸ்னஸில், தென் வந்து டெக் பிஸ்னஸில், சாஸில், இதில் தான் அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்போ அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு நீங்கள் டீப் டெக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களால உண்மையில தான் ஹேண்டில் பண்ண முடியுமா? அதாவது புதுசாக ஒரு ஃபண்டு வருது, அது புது ஃபண்டு தான், அவன் செபிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு ஃபஸ்ட் க்ளோஷர்னு ஒன்று பண்ணுவான். இப்போ 500 கோடி ஃபண்டு லான்ச் பண்ணுறான் அப்படின்னா ஃபஸ்ட் க்ளோஷர் 100 கோடி ஃபைல் பண்ணுறான் அப்படின்னா எனக்கிட்ட இன்னையிலேருந்து 100 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு இருக்குன்னு சொல்கிறது தான் அந்த ஃபஸ்ட் க்ளோஷர். அப்போ அவன் இன்வெஸ்ட் பண்ணுவானா? அவனுக்கு வந்து டீப் டெக் எக்கோசிஸ்டம் பற்றி நல்லா தெரியுமா? இல்லை ஆல்ரெடி டெக்கு, சாஸு, இ-காமர்ஸில் போட்டவங்க, கன்சியூமரில் போட்டவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தா கரெக்டாக இருக்குமா? அப்போ நீங்களே இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போது ஒரு இயர்லி ஸ்டேஜ் ஃபண்ட் மேனேஜர் தான் சொல்கிறாரு, டீப் டெக் ஃபண்ட் மேனேஜர், நான் டீப் டெக்கு வச்சுருக்கேன், நான் இயர்லி ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ என்னோடய ஃபண்டு கிடச்சா தானே நான் வந்து கரெக்டான ஸ்டார்ட் அப்ஸில் கொடுக்க முடியும். அப்போ அந்த மார்க்கியூ விசி ஃபார்ம்ஸ்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நெட்வொர்க்கில் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் தானே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் இங்கே இதுக்கு பிரச்சனை, பிக்கஸ்ட்டு பிரச்சனை. இது ஒரு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். இப்போ 2வது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த ஃப்ளாவில் வந்து சிட்டிங் ஆன் த போத் சைடு ஆஃப் த டேபிள். ஸோ இன்வெஸ்டர் சைடு பார்த்தீங்கன்னா அவங்க செக் எழுதுறாங்க, ஓகேங்களா? ஸோ செக் எழுதுறாங்க, அந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த டீப் டெக் ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. விசியாக டீப் டெக் ஸ்டார்ட் அப்ஸில் செக் எழுதுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதே ஆள் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டோட ஃபண்டிங்லேயும் கமிட்டிலே சேர்லேயும் உட்காந்துருக்காங்க. அப்போது அவங்க அங்கே விசி ஃபண்ட்லேருந்து அங்கே செக் எழுதியிருக்காங்க. அப்போ இங்கே சேரில் இன்னொரு சைடில் வந்து உட்கார்றப்போ அதே ஸ்டார்ட் அப் இங்கே வந்துச்சுன்னா அப்போ யாருக்கு போகும்? அப்போ இவங்களுக்கு போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஸோ அப்போது ஆக்டிவ் இன்வெஸ்டர் சுட் பி ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் பாலிசி. அதாவது இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து பாலிசியை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்கணுமே தவிர நாட் அ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் கேபிட்டல்.
அந்த கேபிட்டலை கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு அந்த டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இருக்கக்கூடாது. அப்போ யார் இதுக்கு வந்து அத்தாரிட்டி இருக்கணும்னா, ஸோ அந்த பப்ளிக் மணியை நீங்கள் எடுத்து கொடுக்கறது, ஸோ ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம், ஒரு ரிட்டையர்டு இண்டஸ்ட்ரி வெட்டரன்ஸாக இருக்கலாம், ஸோ தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலி கவர்மெண்ட் அஃபீஷியலில் டாப் லெவலில் இருக்கலாம். ஸோ அவங்க தான் இந்த ஃபண்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் பாலிசி இந்த விசி ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி தீசிஸ் வேணால் அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கோங்க, அதுக்கான கன்சல்டிங் ஃபீயை பே பண்ணுங்கள். ஸோ அவங்கள்ட்ட எவாலுவேஷன் கொடுங்க. ஆன் த பேசிஸில் அது எல்லாமே பேக்லேருந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், டியூ டிலிஜென்ஸ் பண்ணுங்கள். டியூ டிலிஜென்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் டிசிஷன் ஒரு ரிட்டையர்ட் சயின்டிஸ்ட்டோ இல்லை ஒரு ரிட்டையர்ட் இண்டஸ்ட்ரி வெட்டரனோ இல்லை அந்த ஹைலி ஸ்டேக்டு கவர்மெண்ட் அஃபீஷியலோ இல்லை அதுக்கு அந்த இண்டஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுற பர்டிகுலர் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனோ அவங்க தான் இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இதில் வந்து இது எப்படி வந்து ஒரு இதில் பிக்கஸ்ட் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தி சில்லிங் எஃபெக்ட் அப்படின்னு அதை சொல்லலாம். ஸோ பப்ளிக் மணி கிடைக்கிறதுக்கு கனெக்ஷன்ஸ் தேவை அப்படின்னு நான் ஒரு காமன் மேன் நம்புனா அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனர்ஷிப் டீப் டெக்கில் பில்ட் பண்ணுற ஒருத்தவன் ஒரு பப்ளிக் மணி கவர்மெண்ட்டோட மணி ஆக்சஸ் பண்ண எனக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் லெவலில் கனெக்ஷன்ஸ் வேணும்னு தெரிஞ்சிச்சுன்னா, அப்போ அவனால் ஜென்யூனாக ஒரு கிராஸ் ரூட் லெவல்லேருந்து கீழே இருந்து படிப்படியாக இன்னோவேட் பண்ணி மேலே வர்றவன் எனக்கு கவர்மெண்ட் கனெக்ஷன்ஸ் இருந்தால் நான் ஃபண்டிங்கே கிடைக்கும்னு தெரிஞ்சால் அவன் இன்வெஸ்ட் பண்ணுவானா, அவன் அப்ளை பண்ணுவானா? கண்டிப்பாக அப்ளை பண்ண மாட்டான். ஸோ அப்போ இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம். ஒன்ஸ் ட்ரஸ்ட்டு போச்சு அப்படின்னா, இப்போ இந்த ஆர்டிஐ ஃபண்டோட ட்ரஸ்ட்டு போச்சு அப்படின்னா ஹோல் இனோவேஷன் எக்கோ சிஸ்டமே ஸ்லோவாயிரும். அப்போ அந்த ஆக்சஸ் டு விசி கேபிட்டல், ஆக்சஸ் டு அந்த இயர்லி ஸ்டேஜ் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கான கேபிட்டல், அப்போ அந்த விசிஸ்டே இருக்கும், அவங்கள சுற்றி இருக்க நெட்வொர்க்கிட்டே டெவலப் ஆகும். அப்புறம் ஒரு Tier 2 Tier 3 சிட்டிஸ்லையோ இல்லை ஒரு Tier 2 Tier 3 காலேஜ்லேருந்து படித்து வர்றவன் அவனால் உண்மையிலே அதை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்றது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த சில்லிங் எஃபெக்ட் அப்படின்றது ஒரு பெருசு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் செப்பரேஷன். ஸோ எக்ஸாம்பிள் இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரக்சரல் செப்பரேஷனை ஸோ அந்த பாலிசி அட்வைசரி பேனலை தனியாக வச்சுக்கோங்க. முதல்ல சொன்னது அந்த பாலிசி டிராஃப்ட் பண்ணுறது, அதுக்கு அட்வைஸ் பண்ணுறது அது தனி பேனல். ஆனால் செலக்ட் பண்ணுறது இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இண்டிபெண்ட் ஜூரி அவங்க தனியாக இருக்கணும். அவங்க இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் விசி ஃபார்ம்ஸில் அவங்க இருக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ சச்சின் டெண்டுல்கர் எடுத்துப்போம். அவர் வந்து ஒரு கிரிக்கெட்டில் எவ்வளோ பெரிய ஆள். ஸோ அவர் ஒரு டீம் வந்து அவர் ஒரு டீம் வச்சுருக்காரு, ஐபிஎல்ல வச்சுருக்காருன்னு வச்சுப்போமே. அவர் வந்து ஸ்ட்ராட்டஜி கொடுக்கலாம், அவருக்கு வந்து எல்லா இன்சைட்ஸையும் கொடுக்கலாம். ஆனால் அவர் டீம் ஆடுறப்ப அவரே போய் எங்கள் அம்பையராக இருக்க முடியுமா? முடியாதில்ல. ஸோ அதுதான் எங்கேயும் ப்ராப்ளம். ஸோ அப்போது பாலிசியை ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அந்த அட்வைசரி பேனல் வச்சுக்கலாம், அதை தனியாக வச்சுக்கோங்க. ஸோ அஸ் இண்டிபெண்ட் அந்த செலெக்ஷன் பண்ணுறதுக்கு தனி ஜூரி வந்து இங்கே மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் ஒன்றா வைக்கிறது தான் இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போதைக்கு எக்ஸிஸ்டிங் விசி அவங்களோட போர்ட்ஃபோலியோ கம்பெனிஸ்க்கே அவங்க ஃபண்டிங் கொடுக்குற மாதிரி இப்போதைக்கு அந்த பேனல் இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே மாற்றணும். தென் வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேறு எதுங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னா போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன். இப்போ நீங்கள் எடுங்க, கிட்டத்தட்ட 2600 கோடி, 22 கம்பெனிஸ். அப்புறம் ஆவரேஜ் பண்ணி பாருங்கள், ஒரு கம்பெனிக்கு 100 கோடின்னு ஆவரேஜ் வரும். அப்போ ஒரு கம்பெனி போச்சு அப்படின்னா இதில் சான்சஸ் ஆஃப் லூசிங் த மணி லூசிங் த மணி வந்து ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா அந்த கம்பெனிஸ்லாம் ஆல்ரெடி வந்து பல ரவுண்ட் ஃபண்டிங் ரைஸ் பண்ணியிருக்கு. சில கம்பெனிலாம் $1 பில்லியன் வரையும் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அதனால் இப்போ கவர்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஸ்டேஜில் போடுறாங்க. ஸோ ஓகேங்களா, நம்ம காசு சேஃப்னு பார்க்குறாங்க, பெஸ்ட் ஐடியா நல்லன்னு சொல்லலை. அப்போ கிராஸ் ரூட்டில் ஒருத்தவன் இருப்பான்ல, அதாவது இதில் வந்து கான்சென்ட்ரேட்டட் ரிஸ்க் மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு கம்பெனிக்கு 100 கோடி அலோகேட் பண்ணுறீங்க. இப்போ அதுவே இது வந்து ஒரு கான்சென்ட்ரேட்டட் பெட். ஓகேங்களா, ஆவரேஜாக ஒரு டிக்கெட் சைஸ்க்கு ஒரு கம்பெனிக்கு வந்து 100 கோடி வருது. இதுவே இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பெட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இது வந்து கோஹார்ட் மாடல்னு எடுத்துப்போம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்டில் கோஹார்ட் மாதிரி வச்சுட்டு, ஸோ டீப் டெக்கில் ஸ்பேஸ் டெக் தனியாக, ரோபோட்டிக்ஸ் தனியாக, ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக, டிஃபென்ஸ் டெக் தனியாக, செமிகண்டக்டர், அந்த மாதிரி மல்டிபிள் கோஹார்ட் லான்ச் பண்ணிவிட்டு, ஸோ அந்த மாதிரி கோஹார்ட்டில் வர ஒரு கோஹார்ட்டில் 10 ஃபவுண்டரோ இல்லை 12 ஃபவுண்டரோ எடுத்து ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு ஒரு $1 மில்லியன், அதாவது ஒரு 9 கோடியோ இல்லை $2 மில்லியன், ஒரு 10லேருந்து 20 கோடியோ ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் அப் 10 கோடின்னு கொடுத்தா, ஸோ இங்கே வந்து 100 ஸ்டார்ட் அப்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அந்த 100 ஸ்டார்ட் அப்பில் ஒரு 20 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து வின் ஆச்சு அப்படின்னா, அப்போது 20 ஸ்டார்ட் அப்ஸ் வின் ஆச்சுன்னா அது எவ்வளோ பெரிய எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும். ஸோ அது எவ்வளோ பெரிய க்ரோத்தை கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ அடுத்தடுத்த ரவுண்டில் விசிசி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த பெனிஃபிட் வந்து இங்கே வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் பெட்ஸை வந்து எனபிள் பண்ணணும். அதே நேரத்தில் இப்போதைக்கு அந்த ரூல் இருக்குது. எப்படின்னா, அதே நேரத்தில் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற, இப்போ கவர்மெண்ட் ஒரு 5 crore போட்டுச்சுன்னா ப்ரைவேட் இன்வெஸ்டர் ஒரு 5 crore போடணும்.
ஸோ அந்த லைக் அந்த மாதிரியான செட்டப்பும் இங்கே இருக்குது. ஸோ அந்த செட்டப்பை நீங்கள் லைக் உள்ள கொண்டு வர்றீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த இயர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்புக்கும் இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் கோஹார்ட் பேசிஸில் வச்சு கொடுக்குறப்போ கிராஸ் ரூட்லேருந்து கீழேருந்து பில்ட் பண்ணி வர்ற ஒரு 2 இயர்லி ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஒரு லைக் அதாவது ஒரு டிஆர் லெவல் 3ல் இருக்கிற ஒரு 4ல் இருக்கிற ஃபவுண்டருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா இந்தியாவோட இன்னோவேஷன் எக்கோசிஸ்டம் இன்னும் அந்த டீப் டெக் எக்கோசிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகலாம். ஸோ அடுத்து வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் இந்த கமிட்டி மெம்பர்ஸ்லாம் நெக்ஸ்ட் செட் ஆஃப் வந்து 13 கம்பெனிஸை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜென்யூன் பிளேயராக தான் இருப்பாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் அடுத்த லெவல் ஆஃப் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. அடுத்து பயோடெக்கோட ஃபண்டிங் வருது. ஸோ பயோடெக்கோட இதுலேயும் வந்து இவங்க அந்த ஸ்ட்ரிக்ட் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸை இன்வால்வ் பண்ணுவோம் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் கவர்மெண்ட் எவ்வளோ ஃபண்டுக்கு ஈக்குவல் பண்ணுதோ அதே நேரத்தில் மேட்சிங் ப்ரைவேட்லேருந்து எக்ஸ்டர்னல் விசி இன்வெஸ்டர்ஸ்னு ப்ரைவேட் இன்வெஸ்டர்ந்து மேட்சிங் ஃபண்டும் வரணும் அப்படின்றத இது எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பப்ளிக் கேபிட்டலை லைக் ஃபேராக அலோகேட் பண்ணால் மட்டும் இங்கே போதாது. ஸோ அதை விட வெளிப்படையாக லைக் உண்மையாகவே இதை வந்து ஃபேராக அலோகேட் ஆகுறது வெளியிலேருந்து பார்க்குற அந்த கடைசியில் இருக்கிற அந்த ஃபவுண்டருக்கும் அந்த நம்பிக்கை வரணும். இது ஃபேராக தான் அலோகேட் ஆகுது, இது ஃபேராக இருக்கிற ப்ராசஸ். ஸோ என்னால் அப்ளை பண்ணால் ஸோ என்னோடய ஸ்டார்ட் அப் உண்மையிலே ஜென்யூனாக இருந்தால் என்னால் இங்கே ஃபண்டிங் வாங்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து அந்த கடைசி மக்களுக்கு இங்கே போய் சேரணும். ஸோ லைக் இந்த இடத்துல வந்து இதில் வந்து ஒரு ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸோ இந்த பப்ளிக் நீங்கள் வந்து லைக் ஒரு ஆக்டிவ் இன்வெஸ்டர் அதில் இருக்காங்க அப்படின்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஒரு பாலிசிலையும் ஒரு அட்வைசரி கமிட்டியில் இருந்தால் தான் ஸோ இந்த வெளியிலேருந்து பார்க்குற ஒரு நார்மல் ஃபவுண்டருக்கு அந்த நம்பிக்கை வரும். ஸோ கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஸோ ஷுட் அன் ஆக்டிவ் இன்வெஸ்டர் பி கம்ப்ளீட்லி அவே ஃப்ரம் பப்ளிக் ஃபண்ட் அலோகேஷன்? ஸோ இந்த ஒரு எக்ஸ்டர்னல் விசியோ ஒரு எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டரோ ஒரு ஆக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணுற இந்த எக்கோசிஸ்டமில் இன்வெஸ்டர் ஸோ இந்த பப்ளிக் ஃபண்ட் சமாச்சாரத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அது தலையிட வேண்டாமா அப்படின்றத பற்றி நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட லைக் ஃபவுண்டர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் மைக்கேல் விசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி விசி எக்கோசிஸ்டம், ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம், ஃபண்டிங் ரிலேட்டடான எக்கோசிஸ்டம், ஸோ ஸ்டார்ட் அப் ரிலேட்டட் கேஸ் ஸ்டடிக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.